வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். கடகம் ராசி. கடகம் அஷ்டம சனி முடிஞ்சு எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் ஒரு வருஷ பலனும் கொடுத்துட்டேன். மாத பலன் அடிப்படையில் பிப்ரவரி 2026 இந்த கடகத்துக்கு மந்தோட பிகினிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 7th ஹவுஸில் நேர்கோட்டில் இருப்பாங்க. ஸோ கடகத்துக்கு 7th ஹவுஸில் பிப்ரவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பார்வை கடகத்து மேலே இருக்கும், புதனுடைய பார்வை கடகத்து மேலே இருக்கும், சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கும், செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும். இது எல்லாமே நாலுமே நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் 1 by 1 மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிப்ரவரி மந்த் முதல்ல மூவ் ஆகுறது புதன். அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. புதன் எப்போல்லாம் உங்களுக்கு மறைஞ்சு போகிறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆதாய பலன் நடக்க போதுன்னு. ஸோ புதனை பற்றி இங்கே ஸ்கோர் பாசிட்டிவிட்டி கிடச்சிட்றேன் கடகத்துக்கு. அடுத்தது சுக்ரன். வீனஸ் உங்களுக்கு அதே கடகராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடுவார். எப்போனா 6th of February 8th ஹவுஸ்க்கு சுக்ரன் மூவ் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சுக்ரன் உங்களுக்கு ஹெல்த்து, ஹாப்பினஸ், வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்க்கும்போது சுக்கிரன் 8ல் போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம், செலவுகள் சடனாக கொண்டு வரலாம், எதிர்பார்க்காத செலவுகள் திடீர்னு கொண்டு வரலாம், திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும், திடீர்னு ஒரு வாகனத்தை மாற்றுற மாதிரி வரும், அந்த மாதிரி சடனாக ஒரு சேஞ்சை கொண்டு வரும். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்குது, சேஃப். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சூரியன் அவர் 13th February 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறார். ஸோ லார்ட் ஆஃப் 2 and 8 2 கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல மறையும். 2 உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு. 8 அப்போ நீங்கள் சொல்கிற சொல்வாக்கு செல்வாக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் காணும். அதனால் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த டைமில் யார்கிட்டையும் அதிகாரமாக ஒரு ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த், ஃபேமிலி, பேரண்ட்ஸுடைய ஹெல்த்து. அடுத்தது ராகு கூட எல்லாரும் அப்படியே ஒன்று பின்ன ஆரம்பிச்சிருவாங்க. புதன் ஒரு பக்கம், சுக்கிரன் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம். இன்னும் ஸ்டில் செவ்வாயோடைய பார்வை இருக்குது. அது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு. ஏன்னா உங்களுடைய கெரியர் அண்ட் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு செவ்வாய் தான் மெயின் பிளானட். அவர் 23rd அன்னைக்கு அவரும் ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ பிப்ரவரி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆஃப் சடனாக சில அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் காமிக்குது. ரொம்ப நிறுத்தி நிதானமாக முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமை இழக்காமல் இருக்கணும். சில சமயத்தில் உங்கள் மேலே வீணான ஒரு பழியோ இல்லை வீணான ஒரு சுமையோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் மாதக்கோள்கள், ஜஸ்ட் 30 daysக்கு மேலே இருக்காது. அதுவே நகர்ந்துடும். பிரச்சனை தானாக விலகிடும், தானாக முடிவெடுக்கும், தானாக மாறும். பொறுமை தான் உங்களுக்கு நிறைய வேணும். கடகம் டிஃபால்ட்டாக சந்திரனுடைய ராசியில் பிறக்கிறவங்க எமோஷ்னலானவங்க. ஒரு விஷயம் நடந்தால் அதை மனதளவில் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு அதை திங்க் பண்ணி அதனால் வருத்தத்தை ஏற்படுத்துறதும் சந்திரனுக்கு உண்டு. அதை அப்படியே மறந்து மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கும் அந்த சந்திரனுக்கு உண்டு. பட் நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னா, எல்லா 1 by 1 எல்லாம் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அங்கே குருவுடைய சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். அவர் ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கார். 12th ஹவுஸுங்கிறது அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. ஸ்தான பலம்னா என்னென்னா, இந்த 12வது இடத்துக்கும் இந்த முதல் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் ஒரு கேப் போட்டுக்கிறீங்க, யார் பார்த்தாலும் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கேப் போட்டிருக்கீங்க, அந்த கேப் இந்த கலரில் இருக்குது, இந்த டிசைன் இருக்குது, இந்த லோகோ இருக்குது, இந்த சிம்பிள் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஷூ போட்டிருக்கீங்க, அது காலு கீழே போடுறது, அந்த ஷூக்கு பேஸில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு 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 கலரோ இல்லை ஒரு ஸ்டிக்கரோ ஒட்டி வச்சு யாரால பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அதுதான் 12th ஹவுஸ். 12th ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட மறைவான ஒரு இடம். அப்போ குரு வந்து ஒரு சுப கிரகம். அப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு புரிதுக்காக சொல்கிறேன். கடகராசியை சேர்ந்துருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸில் குரு இருக்கார். அப்போ எதுவும் பெருசாக ஹைலைட்டிங்காக உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர் வரல. கரியர் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு செவ்வாய் 23rd மறைகிறாரு. லக் அண்ட் ஃபார்ச்சுனுக்கு வந்து இந்த பக்கம் சுக்கரன், வெல்த் மணி ஸ்டெபிலிட்டிக்கு குரு. அப்படி ஒவ்வொன்றும் மறையும் போது என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக கடவுளே இந்த மாதத்தை எப்படியாவது நான் கடந்து வரணும்னு சொல்லி தினம் பிரார்த்தனையோடு அப்படியே கடந்துட்டால் பிரச்சனைகள் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபேமிலி லைஃப்க்கும் பொருத்திக்கலாம், இது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கும் நீங்கள் பொருத்திக்கலாம். ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெளிநாடு யோகம், உங்கள் யூனிவர்சிட்டி சாய்ஸ் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப யோசித்து, ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப பொறுமையாக இருந்து, நிறைய டைம் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். முடிவுகள் எடுக்கிறதையும் அதை பற்றி சிந்திக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி போடலாம். பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும்? குறிப்பாக கடகமே வந்து ஒரு பெண் ராசி. கடகத்தில் பெண்கள் பிறந்தால் எப்போவுமே அமைதியான, ஆனந்தமான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழன்ற ஆர்வம், ஆசை அதிகமாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் குறிப்பாக பெற்றோர்களிடத்தில் வளரும் போது ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வளர்கிறாங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த சந்திரனை வந்து ஒரு தந்தையாக அந்த ராசியில் பிறக்கிற பெண்களை அவங்க வந்து கொண்டாடுவாங்க. பட் திருமணத்துக்கு பிறகு ஸ்டோரி வந்து 50-50 ஆப்ஷனில் போகும். அந்த கலஸ்திரம் கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் பார்ப்பீங்க. சரியாக மேட்ச் ஆகாத போது அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த சந்திரன் அப்புறம் அது தேஞ்சி வளர்கிற மாதிரி ஸ்கோரை காமிக்கும். ஸோ அதனால் அந்த சாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இந்த பிப்ரவரி மாதம் 2026 நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம், உடல், குடும்பம் ரொம்ப பாரமாக தெரியும். ரொம்ப ஜாஸ்தியாக பெயின் இருக்குது, வலிக்குது, இது என்ன இவ்வளோ சுமைகளாக இருக்கே வாழ்க்கை, இவ்வளோ போராட்டமாக, பொருளாதாரத்தில் போராட்டம், குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா பொறுமையை இழக்காமல் இருங்க. இதெல்லாம் 1 மந்தில் மாறக்கூடியது. அதை தயவு செஞ்சு மனசில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கடந்து வர முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரார்த்தனையும் பக்தியும் உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப எமோஷ்னலாக அதை திங்க் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், மறையும், போயிடும். ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு டேக் கேர். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 8th ஹவுஸில் போச்சுன்னா ஹெல்த், மைண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட பிளானிங், உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய அப்ரோச் எதுவாக இருந்தாலுமே ஒரு மாதிரி ஒரு சுற்றி வளைச்சு தான் பலன் கிடைக்க போகுது. குறிப்பாக 8ஆம் இடம் அப்படிங்கிறதே வந்து ஒரு போராடுற இடம் தான். அதுவும் சனியோடைய வீடு அது. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பாக எடுத்துங்க. டேக் கேர். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள். உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்கவுங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சிலது அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து
புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் ஃபெப்ரவரியில். 4th ஆஃப் ஃபெப்ரவரியில் புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது. யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பேர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th ஆஃப் ஃபெப்ரவரி. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த ஃபெப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th ஃபெப்ரவரி சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd ஃபெப்ரவரி அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது ஃபெப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளோடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம், நேரம், ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பேர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பேர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பேர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்ஸ்லேஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோணியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபெப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.